Hello everyone, welcome to 360 Tamil. இப்போ நம்ம ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இதோட பேரு சர்ச் தி நைனா மர்டர் கேஸ் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். இதுதான் செகண்ட் பார்ட், ஃபைனல் பார்ட்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்ட் 1 நீங்க பார்க்கலனா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. இல்லனா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. பார்ட் 1க்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். கண்டிப்பா அதை பார்த்துட்டு இதை கண்டினியூ பண்ணுங்க. ஏற்கனவே அதை பார்த்துட்டீங்கன்னா டைரக்டா இந்த வீடியோவை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. இல்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஹைப்பும் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கடைசியா ஜெய் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு வீடியோவை நம்ம ஹீரோயின் கிட்ட காமிச்சிருப்பாரு. ஹீரோயினுக்கு அந்த வீடியோல ஏதோ டவுட் இருக்கு போல. திரும்ப அதை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன மேடம், உங்களுக்கு உடைஞ்ச சவுண்ட் கேட்டதான்னு கேக்குறாரு. என்ன உடைஞ்ச சவுண்ட் எனக்கு தெரியலையேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. உங்க ஈகோ உடைஞ்ச சவுண்ட் கேட்கலையான்ற மாதிரி இவர் கிண்டல் பண்ணிட்டாரு. இவர் சொன்னது சரியாயிடுச்சுல, அதனால தான் இவங்களை கிண்டல் பண்ணிட்டாரு. இவங்க எந்த பதிலும் சொல்லாம இங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. இப்ப பாயல் கிட்ட மீடியாட்கள் கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. துஷார் தான் இதை பண்ணாரா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க எந்த பதிலும் சொல்லாம இருக்காங்க. துஷார் ஏற்கனவே சாந்தின்னு ஒருத்தங்க கிட்ட கூட்டணிக்காக பேசினாரு பாத்தீங்களா, ஆனா அந்த சாந்தி இப்ப பேக் அடிக்கிறாங்க. ஏன்னா இவரோட கட்சிக்கு இப்ப கெட்ட பேர் ஏற்பட்டிருக்குல்ல, அதனால வேணான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா இவங்க கூட கூட்டணி கண்டிப்பா தேவைன்றது இந்த ரக்ஷான்ற பொண்ணுக்கு தெரியுது. இந்த ரக்ஷா இருக்காங்கல்ல, இவங்க பண்ண ஊழல் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அது எல்லாத்தையும் நாங்க வெளியே சொல்ல வேண்டிய நிலைமை வரும்ன்ற மாதிரி மிரட்டுறாங்க. என்ன மிரட்டி கூட்டணிக்கு கூப்பிடுறாங்கன்ற மாதிரி இந்த சாந்தின்ற லேடியும் யோசிக்கிறாங்க. துஷார், நீங்க ரொம்ப நேர்மையானவர்னு நினைச்சேன், ஆனா நீங்க கூட பாலிடிக்ஸ் நல்லாவே பண்றீங்கன்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. சரி, கூட்டணி வச்சுக்கலான்ற மாதிரியும் ஏத்துக்கிறாங்க. இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்றது சுத்தமா இவருக்கு பிடிக்காது. எதுக்காக இப்படி பண்ணன்ற மாதிரி ரக்ஷாவை ஒரு பார்வை பாக்குறாரு. இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் லைட் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கும். எடிட் பண்ணாதான் இந்த மாதிரி லைட் எல்லாம் அதிகமா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு டவுட் இருக்கு. இதனால டெக்னிக்கல் டீம் கிட்ட சொல்லி விசாரிக்க சொல்றாங்க. சரி மேடம் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கவரும் ஏத்துக்கிறாரு. அதே மாதிரி அந்த பகுதியில பிளட் கிடைச்சது பாத்தீங்களா, அது நைனாவோட பிளட் இல்ல, லாவண்யாவோட பிளட்ன்றது தெரிய வருது. சரி, லாவண்யாவை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே காலேஜுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. இதே டைம் ஜெய் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ஓஜஸ்ன்ற பையனை லாக் பண்ணிடுறாரு. அதாவது முன்னாள் பாய் ஃப்ரெண்டை லாக் பண்ணிடுறாரு. இவன் தானே அந்த பொண்ணு கூட ஒன்னா இருந்த மாதிரி வீடியோ இருக்கு, அந்த பொண்ணு கூட நீ ஒன்னா இருந்தியா, எப்படா இது நடந்தது, ஃபோர்ஸ் பண்ணி தானே இப்படி பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இந்த சைடுல லாவண்யா சொல்றதை நமக்கு காட்டுறாங்க. அன்னைக்கு நைட்டு நைனா இருக்காங்கல்ல, ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்ப கிளம்பலாம் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப லாவண்யா இருக்காங்கல்ல, உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், எனக்கு ஓஜஸ பிடிச்சிருக்கு, ப்ரொபோஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டாங்க. இது ஓஜஸ போய் லவ் பண்றியா, அவன் நல்லவன் இல்ல, என்கிட்ட வீட்டுல வச்சு தப்பா நடந்துக்க ட்ரை பண்ணா, அப்பத்துல இருந்து தான் அவனை ஒதுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. நான் அவன் கூட சேர்றது உனக்கு பிடிக்கல, அதனால தானே இந்த மாதிரிலாம் சொல்றேன் அப்படின்ற மாதிரி லாவண்யா கேக்குறாங்க. இல்லடி, நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்ற மாதிரி இவங்க பேசுறதுக்கு வராங்க. ஆனா லாவண்யா ஏத்துக்க மாட்டாங்க. நான் அவனை தான் லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ரூம்குள்ள கிளம்பி போறாங்க. நெய்னாவும் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்த விட்டே கிளம்பி போயிருப்பாங்க. அப்ப உண்மையிலேயே நெய்னா அந்த டைம் கிளம்பிட்டாளான்ற மாதிரி கேக்குறாங்க. லாவண்யா ஆமான்னு சொல்றாங்க. அப்ப வீடியோல இருக்கிறது யாருன்னு கேக்குறாங்க. நான் தான்ற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அந்த ஓஜஸ் இருக்கார்ல, இவங்க கூட தான் ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாரு. அந்த விஷயத்தெல்லாம் அந்த ஆரவ் வீடியோ மாதிரி எடுத்துட்டு இருந்திருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களுமே அந்த வீடியோ எடுக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஆரவ் நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது தான் இவங்களோட கையை கீறி இருக்கும். இவங்களோட பிளட் தான் அந்த இடத்துல சிந்தி இருக்கும். ஆக்சுவலா இவங்க கூட தான் ஒரு ஒன்னா இருந்தாரு, ஆனா ஃபேஸ மாத்தி இருப்பாங்க. அந்த நெய்னான்ற பொண்ணு மேல கோவத்துல இருந்தார்ல, நெய்னா கூட ஒன்னா இருந்த மாதிரி குரூப்ல எல்லாம் பரப்பி விட்டுருப்பாரு. நெய்னா சொன்னது உண்மைதான், நிறைய பொண்ணுங்க கூட அவன் ஒண்ணு மண்ணா இருக்கான், அவனை போய் லவ் பண்ணி ஏமாந்துட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு புலம்பிட்டு இருக்காங்க. சரி விடுன்ற மாதிரி ஈரன் இருக்காங்கல்ல, இந்த லாவண்யான்ற பொண்ணுக்கு ஆறுதல் சொல்லிட்டு கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப லாவண்யா ஒரு தகவலை சொல்றாங்க. கடைசி 2-3 மாசமாவே அவ சரியில்லைன்ற மாதிரி சொல்றாங்க. அந்த நைனா இருக்கா பாத்தீங்களா, இவங்க வீட்டுக்கு படிக்கிறதுக்காக வருவா. அப்ப அவளோட போன் அடிக்குது, அவளோட 2வது போன் அடிக்குது, அதை மறைச்சு வச்சிருக்கா. என்ன போனை மறைச்சுலாம் வச்சிருக்கான்ற மாதிரி லாவண்யா ஒரு பார்வை பாக்குறாங்க. அடிக்கடி அவ அப்செட்டா இருந்த மாதிரி இருந்தது, எதையோ யோசிச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் லாவண்யா சொல்றா. அதே மாதிரி அவளோட புக்ல இருந்து ஒரு டிக்கெட் கிடைச்சிருக்கும். அவ வீடு ஒரு பகுதியில இருக்கும், ஆனா இந்த டிக்கெட் வேற ஒரு பகுதியை சேர்ந்ததா இருக்கும். இந்த பகுதிக்கு எதுக்கு போயிருப்பான்ற மாதிரி ஹீரோயினோ யோசிக்கிறாங்க. இது சார்ந்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி கிளம்புறாங்க. அதே சமயம் ஜெய் இந்த பையனை அடிச்சு விசாரிச்சாரு பாத்தீங்களா, அவன் அப்பா கிட்ட சொல்லிடுறான் போல. அதனால போலீஸுங்களுக்கு பிரஷர் ஏறுது. எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம எப்படி நீ போட்டு அடிப்பேன்ற மாதிரி ஜெய்ய போட்டு திட்டுறாரு. இப்ப துஷார நமக்கு காட்டுறாங்க. இவங்க பண்ணதுனால கொஞ்சம் அப்செட்ல இருக்காரு. இவங்களுமே அதுக்காக மன்னிப்புலாம் கேக்குறாங்க. நான் பியூரான பாலிடிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன், என்ன போய் இப்படி மாத்திட்டியே அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. வேற என்ன பண்றது, நம்ம சிச்சுவேஷன் அப்படி இருக்கு, நம்ம ஜெயிக்கணும்னா இந்த விஷயத்தை பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க.
வேற வழி இல்லாம துஷாரம் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இந்த உத்தவு பொண்ணுக்காக ஒரு பைக் வாங்கினாரு பாத்தீங்களா, திரும்பி அந்த பைக்கை வித்துறலான்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவருக்கு விநாயகன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அந்த விநாயகம் பொண்ணோட சாவுக்கு யாரு காரணமோ அவங்கள விடக்கூடாது, அந்த துஷார் தான் காரணம், ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா உத்தவ் இருக்காருல, நான் ஏதாவது பண்ணிட்டேன்னா என் பொண்ணு எனக்கு கிடைச்சிருவாளா, சும்மா இருறா அப்படின்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. அந்த வீடியோ ஃபேக்ன்றது ப்ரூவ் ஆயிருது. இப்ப ஜெய் என்ன சொல்றதுன்னு தெரியாம கொஞ்சம் அமைதியாயிடுறாரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, என்ன நடந்திருக்கோன்றத நான் சொல்றேன், இதுவும் தியரி தான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறத பத்தி சொல்றாங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே அன்னைக்கு நெய்னா கிளம்பி இருக்கா, நெய்னா ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வேற எங்கேயோ கிளம்பி போயிருக்கா, அவ சீக்கிரட்டா ஒரு போன் வச்சு வேற யார்கிட்டயோ பேசி பழகி இருக்கா. இவ வயசு பசங்களா இருந்தா சாதாரணமா ஃப்ரெண்டு கிட்ட ஷேர் பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. சோ பேசி பழகுற நபர் இவளை விட வயசுல ரொம்ப பெரியவரா இருக்க வாய்ப்பு இருக்கு, அதே மாதிரி மேரிடா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஜெய் இருக்கார்ல, அப்புறம் எப்படி அந்த காரோட டிக்கில இந்த பொண்ணு போனா, கார் எப்படி அந்த இடத்துக்கு போச்சுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அதெல்லாம் நம்ம தான் கண்டுபிடிக்கணும், அந்த பொண்ணு அந்த நபரை பாக்குறதுக்காக வேற ஒரு பகுதிக்கு போயிருக்கா போல, அந்த பகுதியில கேஸ்ல சம்பந்தப்பட்ட யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அங்க போய் விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. சரி, கேஸ்ல சம்பந்தப்பட்ட யார் அந்த ஏரியால இருக்காங்கன்னு இவரும் விசாரிக்கிறாரு. இப்ப பாயல் ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் ஆறுதல் சொல்றதுக்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. பாயலை பொறுத்த வரைக்கும் ஒரு தங்கச்சி இருக்காங்க, அவங்களும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆக்சுவலா பாயலை உத்தவுக்கு கட்டி கொடுக்கறதுல அப்பாக்கு விருப்பமே இல்ல போல, அதெல்லாம் சொல்லி அப்பா புலம்பிட்டு இருக்காரு. பெரிய பெரிய இடத்துல இருந்து மாப்பிள்ள வந்தாங்க, கேட்காம இவனை போய் கல்யாணம் பண்ணா, இப்ப பாரு இப்படி நடந்திருக்குன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அதுக்கு மச்சினிச்சு இருக்காங்கல்ல, அப்பா இந்த நேரத்துல இதெல்லாம் பேசி கஷ்டப்படாதீங்க அப்படின்ற மாதிரி அப்பாவை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா திட்டுறதெல்லாம் கேட்கும் போது உத்தவுக்கு கோவம் வருது. பொண்ணை இப்படி பண்ணவன நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஈரன் ஏற்கனவே பொண்ணோட போனை புடுங்கினாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பேன், திரும்பி அந்த பொண்ணு எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கா போல, இப்ப கோவமா திரும்பி புடுங்குறாங்க. உங்ககிட்ட வேற ஏதாவது போன் இருக்கான்னு கேக்குறாங்க. ஏன்னா இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட பொண்ணு இன்னொன்னு போன் வச்சிருக்கால, அதனாலதான் இப்படி கேக்குறாங்க. அப்படிலாம் இல்லம்மான்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. அப்புறம் எதுக்காக அந்த போட்டோஸ் எடுத்த, யாருக்கு அனுப்புறதுக்காக எடுத்தன்ற மாதிரிலாம் அம்மா கேக்குறாங்க. இந்த பொண்ணு டென்ஷன் ஆயிடுறா, ரூம்குள்ள போய் கதவை சாத்திடுறா. இப்ப அந்த பொண்ணோட பாடியை ஒப்படைச்சிருப்பாங்க. பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, இறுதி சடங்கு எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஜெய்யும் ஈரனும் பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஜெய் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டாரு. அந்த பொண்ணோட போன்ல ஒரு ஆப் இருந்திருக்கு மேடம், ஆனா அந்த பொண்ணு கடைசியா அதை டெலீட் பண்ணிருக்கா. அந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் டேட்டிங் ஆப் மாதிரி தான், இது மூலியமா யார்கிட்டயோ அவ பேசியிருக்கா போல, சாட் எல்லாம் எடுக்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு டிக்கெட் எடுத்த ஏரியால யார் இருக்காங்கன்னு விசாரிக்கும் போது ரந்தீப் இருக்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். அதாவது ஒரு சார் இருந்தார்ல, அவர் இருக்கிறது தெரிய வந்திருக்கும். அவரை பத்தி விசாரிக்கும் போது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தெரிய வருது. அவரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த இடத்துல ஒரு ஸ்டூடெண்ட்டை லவ் பண்ணிருப்பாரு, அந்த ஸ்டூடெண்ட்டை தான் கல்யாணமா பண்ணிருப்பாரு. சோ அந்த சார் கூட இந்த பொண்ணை லவ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு அந்த சாரை பார்க்கிறதுக்காக வராங்க. ஆனா சாரோட ஒய்ஃப் மீனான்றவங்க தான் இருக்காங்க, அவங்களும் பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு தெரிய வருது. இந்த நாள் உங்க ஹஸ்பண்ட் எங்க இருந்தாருன்ற மாதிரி கேக்குறாங்க. ரெண்டு பேருமே நாங்க வெளியே தான் போயிருந்தோம், இந்த ஏரியாக்கு போயிருந்தோம்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூமுக்கு போற மாதிரி செக் பண்றதுக்காக போறாங்க. அவளை நீ டைவர்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி இவருக்கு சிக்னல் கொடுத்துட்டு தான் போறாங்க. அதனால ஜெய் இருக்கார்ல, வேணும்ட்டே பேசுற மாதிரி இவங்களை தள்ளி கூட்டு போயிடுறாரு. இப்ப இவங்களுமே ஏதாவது கிடைக்குமா அப்படின்ற மாதிரிலாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் கிடைக்குது, கவரெல்லாம் லாக் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பேண்ட் கிடைக்குது. அதே பேண்டை தான் அந்த பொண்ணோட கையில போட்டு லாக் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை இவர் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப வெளியே வந்து அதை பத்தி இவங்க ரெண்டு பேருமே டிஸ்கஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே கிளம்பலாம்னு நினைக்கும் போது ஹீரோயின் ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த நெய்னாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சைக்கிள் யூஸ் பண்ணிருப்பா, அந்த சைக்கிள் இங்க நின்னுட்டு இருக்கு. இது நெய்னாவோட சைக்கிள் தானே, இங்க எப்படி வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா இங்க தான் ஏதோ நடந்திருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப அப்பா இறுதி சடங்கு வேலைலாம் பார்த்துட்டு இருக்காருல, அப்பதான் அப்பாவுக்கு தெரிஞ்ச கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து ஒரு தகவல் கிடைக்குது. அது என்னன்னா, அந்த சார் ரந்தீப் சம்பந்தப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்னு தெரிய வருது. அப்பாவும் இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. அந்த ரந்தீப் யாருன்றதை நமக்கு காட்டுறாங்க. ரந்தீப்பும் துஷாரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இப்ப கூட சேர்ந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அச்சச்சோ, ரந்தீப் வேற கேஸ்ல மாட்டிக்கிட்டானேன்ற மாதிரி இவங்களுமே ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த ரந்தீப் அரெஸ்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்ப ரந்தீப் அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. ஒரு பக்கம் ரந்தீப் கிட்ட இவங்க விசாரணை பண்றதை காட்டுறாங்க, அதே மாதிரி வீட்டுல இருக்க ஒய்ஃப் கிட்ட விசாரணை பண்றதை நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் சொல்றாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே நாங்க வெளியே போனோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அங்க இருக்க செக்யூரிட்டி கிட்ட இவங்க செக் பண்றாங்க. ஆமா, அவங்க ரெண்டு பேருமே வெளியே கிளம்பி போனாங்கன்ற மாதிரி செக்யூரிட்டியும் கன்ஃபார்ம் பண்றாரு. அப்படி போனதுக்கு அப்புறம் ரந்தீப் மட்டும் நடுவுல வந்திருக்காருன்னு தெரிய வருது. ரந்தீப் மட்டும் எதுக்காக வந்திருக்காருன்ற மாதிரி இவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க பிரெக்னன்ட்டா இருக்கிறதுனால ஒரு மருந்து தேவை, அந்த மருந்து அந்த பகுதியில கிடைக்காது, வீட்டுல போய் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி தான் ரந்தீப் வீட்டுக்கு வந்திருப்பாரு. இதுதான் நடந்ததுன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி ரந்தீப்பும் சொல்லிட்டாரு.
இவங்க இன்னும் மத்தவங்க கிட்ட விசாரிச்சு பார்க்கலாம்னு விசாரிச்சு பாக்குறாங்க. அப்போ ஒருத்தர் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்றாரு. வீட்டுக்கு வந்து திரும்பி போனவர் இருக்காரு பாத்தீங்களா, கார்ல அன்கான்ஷியஸா இருக்க ஒரு பொண்ணை கூட்டு போயிருப்பாரு. இத கேக்குற ஜெய்யுமே இந்த பொண்ணா பாருங்கன்ற மாதிரி நைனாவோட போட்டோவை காட்டுறாரு. இல்ல சார், பொண்ணோட ஃபேஸ் எனக்கு தெரியல, ஆனா அந்த பொண்ணு மயக்கத்துல இருந்த மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது மூலியமா இவரை லாக் பண்றாங்க. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுன்னு கேக்குறாங்க. சார், அன்னைக்கு நைனா வந்தது உண்மைதான், ஆனா வந்தவ கிளம்பி போயிட்டான்ற மாதிரி ஒரு விஷயத்தை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா நைனாவோட அப்பா பைக் வாங்கி தரதா சொன்னார்ல, சைக்கிளை இந்த சார் கிட்ட தரலான்னு முடிவு பண்றா. சார் சர்வீஸ் மாதிரி பண்ணுவாரு, வேற யாருக்காவது இந்த சைக்கிளை தந்துருங்கன்ற மாதிரி சொல்றா. சரிமா, கீழே விட்டுட்டு போன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுமே ஒரு புக்கை தந்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிருப்பா. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அப்புறம் எப்படி அந்த நபர் ஒரு பொண்ணை பார்த்ததா சொன்னாருன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அந்த ஆள் ஏதாவது போதையில இருந்திருப்பான், அவன் சரியா கவனிச்சிருக்க மாட்டான், நான் எந்த ஒரு பொண்ணையும் கூட்டு போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இவருக்கு எதிராக எந்த ஒரு சாலிடான எவிடன்ஸும் இல்ல, நம்ம எவிடன்ஸை முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஈரேன் பொண்ணு எப்பவுமே வீட்டுக்கு வந்திருப்பாங்க, ஆனா இந்த டைம் ஆயும் இன்னும் வீட்டுக்கு வராம இருக்காங்க. பொண்ணோட போனை வேற இவங்க வாங்கி வச்சிருக்காங்கல்ல, கான்டாக்ட் பண்ண முடியல. ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது தெரியுமான்னு விசாரிச்சு பாக்குறாங்க. என்ன சொல்ற, பொண்ணு காணுமான்ற மாதிரி ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. பொண்ணு கடைசியா சோசியல் மீடியால யார்கிட்ட சாட் பண்ணிருக்கான்றத பாருங்கன்ற மாதிரி டீம் கிட்ட சொல்றாங்க. அவங்களுமே பார்த்து ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாங்க. சரி, ஒரு பையன் கிட்ட பேசியிருக்கா, அந்த பையன் வீட்டுக்கு போலான்ற மாதிரி இவங்களும் கிளம்பி வீட்டுக்கு வராங்க. பார்த்தா அந்த பையன் வீட்டுல தான் இவங்களோட பொண்ணு இருக்கா. வீட்டுக்கு கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா சொல்றாங்க. இப்ப சாகியல் இருக்காருல, ஒரு பார்ல சரக்கு அடிச்சிட்டு இருக்காரு. அப்ப துஷார் இவர்கிட்ட பேசுறதுக்காக வராரு. இவர் ஒரு வேலை பண்ணிருக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி துஷாருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு போல. அதனால தான் பேசுறதுக்காக வந்திருக்காரு. மச்சான், இப்ப இந்த நிலைமையில நீ என் கூட இருக்கணும்டா, திரும்பி வந்து சேர்ந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கு சாகியல் ஏத்துக்க மாட்டாரு. உன்னோட பேரை டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சனா உனக்கும் ரக்ஷாக்கும் நடுவுல இருக்கிறத நான் வெளியே சொல்லியிருப்பேன். எதுக்காகடா அவ்வளவு கஷ்டப்படுறேன், நீ போய் என்ன சந்தேகப்பட்டுட்டல, இதுக்கப்புறம் உன் கூட சேர்ந்து என்னால வேலை பார்க்க முடியாதுன்னு கிளம்புறாரு. சோசியல் மீடியால பழகின பையனோட வீட்டுக்கு எப்படி போவேன்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. 6 மாசமா அவனை எனக்கு தெரியும், ஏற்கனவே 2 வாட்டி நாங்க மீட் பண்ணிருக்கோம், அவன் நல்லவன்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு சொல்றா. எல்லாருமே பார்க்க நல்லவங்க மாதிரி தான் தெரியுவாங்க, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துட்டா நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஓஹோ, என் மேல உங்களுக்கு அக்கறைலாம் இருக்கா, எப்பவுமே உங்களுக்கு வேலை தானே முக்கியம், நான்லாம் செகண்டரி தானே அப்படின்ற மாதிரி பொண்ணு பேசுறா. இந்த மாதிரிலாம் பேசாத, எனக்கு உன் மேல அக்கறை இருக்கதான் செய்யுது, இதுக்கப்புறம் இந்த வேலையை விட்டுறேன், உன் கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்றேன்ற மாதிரி சொல்றாங்க. சாந்தி வேற வழி இல்லாம கூட்டணி வைக்கிறதுக்கு ஏத்துக்கிறாங்க. பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க ரொம்ப சீட்டு டிமாண்ட் பண்றாங்க. ஏன்னா இவரோட கட்சி பவர் ரொம்ப டேமேஜ்ல இருக்குல்ல, அதனால தான் ரொம்ப சீட்டை அவங்க டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி டிமாண்ட் பண்ணி வாங்கினாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மியாகிட்டே இருக்கு. என்னோட ஆளுங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியல, சீக்கிரமா உங்களோட பேரை நீங்க மாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் துஷார் கிட்டே இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ரந்தீப் சார் வீட்ல ஏதாவது கிடைக்குமான்னு செக் பண்றதுக்காக வந்திருக்காங்க. அதாவது அபிஷியலா இவங்க செக் பண்றதுக்கு பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. ஈரேன் தேடிட்டு இருக்கும்போது அந்த புக்கு கிடைச்சிருது. அந்த புக்ல வந்து ஹாப்பி பர்த்டே சார் அப்படின்ற மாதிரி எழுதி தான் தந்திருக்காங்க. சோ அந்த பொண்ணு தந்திருக்கிறது உண்மைதான் அப்படின்றது இவங்களுக்கு தெரியுது. அதே மாதிரி ஆளுங்க பிளட் ட்ரேசஸ் இந்த இடத்துல கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரோட பிளட்ன்றத சீக்கிரமா செக் பண்ணுங்கன்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப துஷார் ஒரு டிபேட்ல கலந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. இவரோட போட்டியாளரான அந்த முகேஷ் கூட தான் டிபேட் நடக்குது. முகேஷ் இவரை கிண்டல் பண்ற மாதிரி நிறைய பேசுறாரு. இவரும் ரந்தீப்பும் ஃப்ரெண்ட் இல்ல, இப்ப இவரோட ஃப்ரெண்ட் தான் மாட்டி இருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் முகேஷ் கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு துஷாரால எந்த ஒரு பதிலும் சொல்ல முடியல. இவர் பேரு பயங்கரமா டேமேஜ் ஆகுதுன்ற மாதிரி காட்டுறாங்க. ஈரேன் ஸ்டேஷனுக்கு வரும்போது சீனியர் இருக்கார்ல, ரந்தீப் அனுப்பி வச்சிருக்காருன்றது தெரிய வருது. சார், எதுக்காக சார் அனுப்பி வச்சீங்க, அவன் தான் சார் ஏதோ பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. அவன் பண்ணலமா, எல்லாம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 2 பேரும் உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க, போய் பேசுன்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. யார் 2 பேர்னு இவங்க பாக்குறதுக்காக வராங்க. இவங்க 2 பேருமே நைனாவோட காலேஜ் படிச்சவங்களா தான் இருப்பாங்க. அந்த ரந்தீப் சாரை இவங்க 2 பேருக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க 2 பேருமே வேற வேற கேஸ்ட், ஆனா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பேரண்ட்ஸ்க்கு பயந்து இவங்க ஒளியறதுக்காக ஒவ்வொரு இடமா போயிருப்பாங்க. அன்னைக்கு ரந்தீப் சாரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க. கல்யாண கெட்டப்ல தான் இவங்க 2 பேருமே வந்திருப்பாங்க. என்னடா திடீர்னு இப்படி வந்து நிக்கிறீங்கன்ற மாதிரி ரந்தீப் சார் கேக்குறாரு. நீங்க தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இதுக்கு நடுவுல தான் நைனா வந்திருப்பாங்க. இவர் வாசலோட பேசி அனுப்பியிருப்பாரு. ஏன்னா உள்ள கூப்பிட்டா இவங்களை பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குல்ல, அதனால வாசலோட பேசி அனுப்பியிருப்பாரு. அதே மாதிரி இந்த கல்யாண பொண்ணுக்கு பயம் வந்திருக்கும், பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. அதனால பயத்துல கையை அறுத்திருப்பாங்க. பிளட் எல்லாம் கீழே சிந்தி இருக்கும். அந்த பிளட் தான் இவங்களுக்கு கிடைச்சது அப்படின்ற மாதிரி நமக்கு புரிய வைக்கிறாங்க. இவங்க சொல்றது உண்மைதான் மேடம், பிளட் மேட்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி ஜெய்யும் இந்த இடத்துல சொல்லிட்டாரு. இப்ப மேற்கொண்டு இவங்க நடந்த விஷயத்த சொல்றாங்க. அப்படி கட் பண்ணதுல இந்த பொண்ணு அன்கான்சியஸா மாறிட்டால, இந்த பொண்ணை முதல்ல ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற மாதிரி அவர் சேர்த்திருப்பாரு. இந்த விஷயத்தை தான் ரோட்ல இருக்க ஒரு நபர் பார்த்திருப்பாரு. சாரி, அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க ஒரு நபர் பார்த்திருப்பாரு. எங்களை இந்த கேஸ்
கேஸ்ல இன்வால்வ் பண்ண வேணான்றதுக்காக தான் அவர் மறைச்சு உங்ககிட்ட சொல்லியிருந்தாரு. அதனால தான் அவரை காப்பாத்துறதுக்காக நாங்களே வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோன்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம சைடுல தான் தப்பு இருக்குன்றது இவங்களுக்குமே புரிஞ்சிருது. அதே மாதிரி சீனியர் இவங்க 2 பேரையும் போட்டு பயங்கரமா திட்டுறாரு. சாலிடா ஒரு ப்ரூஃப் கூட கிடைக்காம ரந்தீப்பை தூக்கிட்டு வந்து வச்சிருக்கீங்க. நீங்க பண்ண வேலையால நான் தான் பேச்சு வாங்க வேண்டி இருக்குன்ற மாதிரி சீனியர் திட்டுறாரு. நீ போனோன்னு சொன்னலமா, இன்னைக்கே கூட நீ கிளம்பி போய்க்கோன்ற மாதிரி கோவமா சொல்லிட்டாரு. இவங்களும் சோகமா எந்திரிச்சு போறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி துஷார் ஆபீஸ நமக்கு காட்டுறாங்க. அவங்க இருக்காங்கல்ல, ரொம்ப சீட்டெல்லாம் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. துஷாரால எதுவுமே பேச முடியல. அப்ப சாகேல் கரெக்டா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சாந்தி மேடம், நீங்க நியூஸ பாக்கலையான்ற மாதிரி கேக்குறாரு. அதாவது அந்த ரந்தீப் எந்த ஒரு தப்புமே பண்ணலன்ற மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல, அதை பத்தி தான் இவர் சொல்லிட்டாரு. சீட்டு நீங்க கேட்கிற அளவுக்குலாம் தர முடியாது, எங்களால இவ்வளவுதான் தர முடியும். துஷாருக்கு இந்த பிரச்சனையினால தான் கெட்ட பேர் ஏற்பட்டது. ஆனா உங்களுக்கு இதுக்கு முன்னாடியே நிறைய கெட்ட பேர்லாம் ஏற்பட்டிருக்கு. இவ்வளவு சீட்டு தான் தருவோம், நீங்க கூட்டணி வச்சுதான் ஆகணும்ன்ற மாதிரிலாம் பேசுறாரு. அதாவது நிறைய பாயிண்ட் எல்லாம் வச்சு பேசுறாரு. கரெக்டான நேரத்துக்கு ஃப்ரெண்டு வந்தான்ற மாதிரி துஷாரும் சந்தோஷப்படுறாரு. இப்ப ஹீரோயின் கிளம்புறதுக்காக திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. ஆனா இந்த வாட்டி ஜெய் இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம என்ன பண்ண முடியும், அவர் பக்கம் தான் தப்பு இருக்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படி தெரிஞ்சாலும் நம்ம இன்னும் கவனமா இருந்திருக்கணும். எவிடன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் தூக்கி இருக்கணும். நம்ம சைடுல தப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி, தப்பு பண்ணிட்டோம் மேடம், அதை நம்ம சரி பண்ணணும். இன்னும் ஒரு நாள் உங்களுக்கு டைம் இருக்குல்ல, இந்த நாள் முடியறதுக்குள்ள நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி, பண்ணா என்னன்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. சாகேல் சரியான டைம்க்கு வந்தார்ல, அதனால சாந்தி கூட பேச்சுவார்த்தை நல்லபடியா முடியுது. இப்ப சாந்தியும் டீமும் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா ரக்ஷா இருக்காங்கல்ல, இவன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்தான், இவன் அவ்வளவு பெரிய தப்ப பண்ணிருக்கான்ற மாதிரி கோவப்படுறாங்க. நான் அந்த தப்ப பண்ணல, என்னோட ஐடியா யூஸ் பண்ணி வேற யாரோ இந்த தப்ப பண்ணிருக்காங்க, அதை நான் சீக்கிரமா கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி சாகேல் சொல்லிட்டாரு. ஆனா ரக்ஷா இதை ஏத்துக்க மாட்டாங்க. உன் ஐடியா யூஸ் பண்ற அளவுக்கு தான் நீ கவனக்குறைவா இருந்திருக்க. இந்த மாதிரி ஒருத்தன் நம்ம கூட இருக்கிறது நமக்கு தான் நாளை பின்ன பிரச்சனை ஏற்படும். இவன் அனுப்பி விடுன்ற மாதிரி துஷார் கிட்ட சொல்றாங்க. துஷார், நீ எந்த ஒரு போல்டான முடிவையும் எடுக்க மாட்டே அப்படின்ற மாதிரி இவரையும் விமர்சிக்கிற மாதிரி பேசுறாங்க. இல்ல துஷார் செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. அப்ப நீ சொல்லிதான் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கா பண்ண தெரியாதுன்னு சொல்ல வரியா, இதுக்கப்புறம் நீ எனக்கு தேவையில்ல, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதனால அவங்களுமே அப்செட் ஆன மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. ஏன்டா இப்படி பண்ண அப்படின்ற மாதிரி சாகேலும் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினும் புதுசா ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணிக்குள்ள ஒரு கார் கிடைச்சது பாத்தீங்களா, இவங்களுக்கு அந்த கார் கிடைக்கும் போது பாதி டீசல் இருந்திருக்கும். ஆனா அந்த கார்ல அவர் கடைசியா என்ட்ரி போடும் போது வந்து டீசல் ரொம்ப கம்மியா இருந்திருக்கும், அதாவது ரிசர்வ்ல இருந்திருக்கும். அப்ப நம்ம எடுக்கும் போது நிறைய டீசல் இருந்ததுன்னா நடுவுல டீசலை ஃபில் பண்ணிருக்காங்க. சோ இந்த கார் எங்கெல்லாம் போயிருக்கு, சுத்து வட்டாரத்துல இருக்க எல்லா பகுதியில இருக்க பெட்ரோல் பங்கையும் நம்ம செக் பண்ணோம். டிரைவரை பொறுத்த வரைக்கும் ட்ரக் எடுத்துட்டு மட்டையாயிட்டான், அவன் இதை யூஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இல்ல, வேற யார் யூஸ் பண்ணிருக்காங்கன்றத கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப எல்லா பெட்ரோல் பங்க்லயும் இவங்களும் செக் பண்றாங்க. எல்லா இடத்துலயும் இல்லன்றதே உங்களுக்கு தெரிய வருது. இந்த மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கும்போது புதுசா ஒரு பெட்ரோல் பங்க் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிய வருது. அந்த பெட்ரோல் பங்க்ல தான் அன்னைக்கு அவன் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அங்க ஒரே ஒரு சிசிடிவி தான் இருக்கு, மத்த பெட்ரோல் பங்க்ல நிறைய இருந்திருக்கும், ஆனா இங்க ஒண்ணுதான் இருக்கு. அதை செக் பண்ணலான்ற மாதிரி இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள ஹீரோயினுக்கு ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கால் வந்துருது. ஹஸ்பண்ட் வீட்டுக்கே வந்துட்டாருன்னு தெரிய வருது. இவங்களுமே பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா ஒய்ஃப் இழுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அதனால தான் ஹஸ்பண்டே வந்திருக்காரு. ஹஸ்பண்ட், நாங்க சீக்கிரமா கிளம்ப போறோம், நீ வரலனாலும் பரவாயில்ல, நான் பொண்ணை கூட்டிட்டு போக போறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க, நானும் கண்டிப்பா வரேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் என்னால நம்பவே முடியல, எப்ப கால் பண்ணாலும் நீ பிஸியா தான் இருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கொஞ்சம் பிஸியா இருக்கேன், ஆனா நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஓகேன்ற மாதிரி இவருமே ஏத்துக்கிறாரு. இந்த ஜெய் தானே தனியா செக் பண்ணிட்டு இருக்காரு. அவருமே அந்த கார்ல யார் வராங்கன்னு பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. இப்ப நைட்டு நேரம் அவங்களுக்கு கால் பண்ணிட்டாரு. என்ன விஷயம்னு கேக்குறாங்க. ஒரு வீடியோ அனுப்பியிருக்கேன் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே அந்த வீடியோவை பார்த்து ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. யார் வரான்னு பாத்தீங்கன்னா விநாயக் தான் வராது, அதாவது உத்தவோட ஃப்ரெண்டு தான் வராது. போலீஸுங்களுக்கு எந்த தகவல் தெரிஞ்சாலும் உத்தவுக்கும் அந்த தகவல் தெரிஞ்சிடும் பாத்தீங்களா. இப்ப உத்தவ் இருக்காருல, அந்த விநாயக் கூட சேர்ந்து சரக்க தான் அடிச்சிட்டு இருக்காரு. விநாயக் எனக்கு போதும்னு கிளம்ப போறாரு. இல்ல இன்னும் குடிச்சிட்டு போன்ற மாதிரி இவர் வேணும்ட்டே சரக்க ஊத்தி தராரு. அவரை மயக்கமாக்குறதுக்காக தான் இப்படி பண்றாரு. இவன் தான் ஏதோ பண்ணிருக்கான்றது இவருக்கும் தெரிஞ்சிருது. அதே மாதிரி ரக்ஷா அந்த நாள் நைட்டு உன்னை பார்க்கவே முடியலையேன்ற மாதிரி துஷார் கிட்ட கேட்டாங்கல்ல, அவர் பார்ட்டியை முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. அந்த பார்ட்டியோட போட்டோஸ் எல்லாம் பார்க்கலான்ற மாதிரி இவங்களும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. அதுல எதையோ பார்த்து இவங்க பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்ன பார்த்து ஷாக் ஆனாங்கன்றத நமக்கு சரியா காட்டல. அந்த விநாயக் தான் கார்ல வந்திருக்கான்றது இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல. இப்ப விநாயக் வீட்டை செக் பண்றதுக்காக வராங்க. அவனையும் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா அவன் கிடைக்க மாட்டான். அவன் வீட்டுல அந்த பொண்ணோட போட்டோஸ் ஏகப்பட்டது இருக்குன்றது இவங்களுக்கு தெரிய வருது.
இப்ப நமக்கு துஷார காட்டுறாங்க. சாகேல் அந்த கேம்பெயினுக்கான எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காரு. நான் ஒன்னதான் நம்பிட்டு இருக்கேன், எல்லாத்தையும் கரெக்டா பண்ணிருன்ற மாதிரி துஷார் சொல்றாரு. இப்ப பாயல கூப்பிட்டு இந்த இடத்துல பேசுறாங்க. இவர் நிறைய பொண்ணோட போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்காருன்ற மாதிரி காட்டுறாங்க. உங்க பொண்ணு யாரையோ லவ் பண்ணிருக்கா, அது இவரா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல மேடம், அப்படி இருக்காது, என்னோட ஹஸ்பண்ட பழி வாங்குறதுக்காக கூட அவன் இப்படி பண்ணிருக்கலான்ற மாதிரி இந்த ஒய்ஃப் ஒரு பிளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அவன் இருக்கான் பாத்தீங்களா, ஹஸ்பண்ட வேற ஒரு பிசினஸ் பண்ணலான்ற மாதிரி கூப்பிட்டுருப்பான். ஆனா ஒய்ஃப் அந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் என்னோட ஹஸ்பண்ட் பண்ண மாட்டாரு, ஏன்னா அது கொஞ்சம் இல்லீகல் மாதிரி தெரியுதுன்ற மாதிரி இவங்க அவாய்ட் பண்ணிருப்பாங்க. இதுல கோவப்பட்டு என்னோட பொண்ணை பழி வாங்குறதுக்காக ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. கவலைப்படாதீங்க, நாங்க எல்லா ஆங்கிளையும் விசாரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. இப்ப புதுசா ஒரு லெட்டர் இவங்களுக்கு கிடைக்குது. அதாவது அந்த நைனான்ற பொண்ணுக்கு இவன் லவ் லெட்டர் மாதிரி எழுதி வச்சிருக்கான். இது லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கானான்ற மாதிரி அம்மா ஷாக் ஆகுறாங்க. அந்த பொண்ணுக்கு ஒரு சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, அது இவனா இருக்க வாய்ப்பு இல்லன்ற மாதிரி ஹீரோயின் சந்தேகப்படுறாங்க. ஏன்னா இவன் ஒன் சைடா தான் லவ் பண்ற மாதிரி இருக்கு, ரெண்டு பேருமே சேர்ந்து எடுத்த மாதிரி ஒரு போட்டோ கூட நமக்கு கிடைக்கல. ஆனா அந்த பொண்ணு வேற ஒருத்தனை சீக்ரெட்டா பார்த்து பழகிட்டு இருக்கிறது இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால கோவப்பட்டு கூட இந்த பொண்ணு ஏதாவது பண்ணிருக்கலாம். அந்த சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் யாருன்றதை கண்டுபிடிச்சா உண்மை தெரிஞ்சிரும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. அப்பன்னு பத்தி உங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. என்னடி, கண்டிப்பா உன் ஹஸ்பண்ட் கூட போறலன்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா போறமா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இவங்க பொண்ணு பேரு மாகின்னு சொல்லியிருப்பேன். அந்த பொண்ணு இப்ப பேசுறது கூட இல்ல. இவங்களுமே பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணலாம்னு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு மேல மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களை பிளாக் பண்ணிடுவேன்ற மாதிரி பொண்ணு கிட்ட இருந்து ரிப்ளை வருது. இந்த பிளாக்ன்ற வார்த்தையை கேட்டோன்னே இவங்க ஜெய் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. அந்த நெய்னாவோட சாட் எல்லாம் இவர் செக் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பாரு. பிளாக் செஞ்ச சாட்டை செக் பண்ணியான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. அதெல்லாம் செக் பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு யாரெல்லாம் பிளாக் பண்ணிருக்கா, பிளாக் பண்ணவங்க கிட்ட ஏதாவது பேசியிருக்காளா அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது சில சாட்லாம் உங்களுக்கு கிடைக்குது. ஸ்கார்பியன் அப்படின்ற ஒரு நபர் கிட்ட தான் நிறைய பேசியிருக்கிறது தெரியுது. ரெண்டு பேருமே கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசியிருக்க மாதிரியும் தெரியுது. விடிஞ்சா இவங்க ஏர்போர்ட்டுக்கு போனோம் போல. நீ கண்டிப்பா வரலன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கேக்குறாரு. நான் கண்டிப்பா வரேன், ஆனா இப்ப வர முடியாது, நீங்க ஏர்போர்ட்டுக்கு என்னோட சூட்கேஸையும் எடுத்துட்டு போயிடுங்க, நான் அங்க வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது துஷார் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு ஃபார்மாலிட்டியை முடிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு போல. என்ன மேடம், குற்றவாளி கிடைச்சானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இன்னும் கிடைக்கல, ஆனா சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு மேடம், நீங்க சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவீங்கன்ற மாதிரி இவரும் பாராட்டுற மாதிரி பேசிட்டு இங்க இருந்து கிளம்பி போறாரு. என்ன நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஹீரோயினும் ஜெய்யும் டிஸ்கஸ்லாம் பண்றாங்க. அந்த பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, பார்ட்டியை முடிக்கிறா, ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறா. சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்கு முன்னாடி அந்த சாரை பார்த்து புக்க தந்துடுறா. அதுக்கப்புறம் தான் சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட பாக்குறதுக்காக போறா. இது எல்லா விஷயத்தையும் அந்த விநாயக்கு ஃபாலோ பண்றான். விநாயக்கு கோவப்பட்டு இந்த கொலையை பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஒன்னு அந்த விநாயக்கு நம்ம கிட்ட கிடைக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த சீக்ரெட் பாய் ஃப்ரெண்ட் யாருன்னு தெரியணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைடு நமக்கு விநாயக்கு கட்டப்பட்டிருக்கிறது தெரிய வருது. இந்த உத்தவ் தான் லாக் பண்ணி வச்சிருக்காரு, அவனை எழுப்பிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ஸ்கார்பியன் ஒரு நபர் கிட்ட பேசியிருக்காங்கல்ல, அது கூட சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப சாட் எல்லாத்தையும் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிறாங்க. ரெண்டு பேருமே கொஞ்சம் நெருக்கமா பேசிக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. ரெண்டு பேருமே இதுக்கு முன்னாடியே மீட் பிளான் பண்ணிருக்காங்கன்றது சாட் மூலியமா இவங்களுக்கு தெரிய வருது. இந்த ஸ்கார்பியன் யாருன்றதை கண்டுபிடிங்க, நீங்க சீக்கிரமா ட்ரேஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரக்ஷா வீட்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப சாகேல் இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காரு. ஆக்சுவலா அவன் கூட நீயும் இருந்தாதான் கரெக்டா இருக்கும், நீ இல்லாம என்னால தனியா இதை சமாளிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதை அவன் புரிஞ்சுக்க மாட்டானே, நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. துஷாருக்காக நீ வான்ற மாதிரி இவரும் பேசி பாக்குறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்களும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாங்க. இப்ப சாகேல் கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க. துஷாரோட வாழ்க்கையில என்ன தவிர வேற ஏதாவது பொண்ணு இருக்காளா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கு சாகேல் இருக்கார்ல, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா இவங்களுக்கு அந்த டவுட் வந்துருது போல. ஒருவேளை அந்த பொண்ணு சம்பந்தப்பட்டிருப்பாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. யாரு, நெய்னா சம்பந்தப்பட்டிருப்பாளா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஈரன் இன்னும் இங்கதான் இருக்கிறத சீனியர் கவனிக்கிறாரு. உனக்கு காலையில பிளைட்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார், அதுக்குள்ள ஏதாவது கண்டுபிடிக்கலான்றதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அப்படியே இந்த சைடு நமக்கு உத்தவ காட்டுறாங்க. உத்தவ இவனை எழுப்பிடுறாரு. ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காரு. அவன் இருக்கான்ல, உங்க பொண்ணு மேல நான் ஆசைப்பட்டது உண்மைதான், ஆனா உங்க பொண்ணு நான் எதுவுமே பண்ணல, தயவு செஞ்சு நான் சொல்றதை நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அப்பா நம்புற மாதிரியே இல்ல. இவன் பொண்ணு மேல ஆசைப்பட்டதே தப்புன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவன் கதையை முடிக்கிறதுக்காக கத்தியை எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அதுக்குள்ள இவர் அப்பாவை எட்டி மிதிக்கிறாரு. இப்ப சேர்லாம் உடச்சிட்டு கீழே விழுறாரு. இப்ப கட்டெல்லாம் கலண்டது இல்ல, அப்பா முழிக்கிறதுக்குள்ள இங்க இருந்து போய் ஒளிஞ்சுக்கிறாரு. எங்க போனான்ற மாதிரி அப்பா தேடிட்டு இருக்காரு. இவன் சட்டுன்னு இவனோட போன் எடுத்து ஆன் பண்ணிடுறான். இவன் போன் ஆன் பண்ணோன்னு போலீஸ்க்கு தகவல் கிடைச்சிருது. அவன் போன் ஆன் ஆயிருக்குல்ல, அந்த லொகேஷனுக்கு போகணுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா ஹீரோயினுக்கு டைம் ஆயிடுச்சு போல, நீ அந்த இடத்துக்கு போ, இதுக்கப்புறம் நீ பார்க்க வேண்டியதா பாத்துக்கோன்ற மாதிரி ஜெய் கிட்ட சொல்றாங்க. இவங்க ஏர்போர்ட்டுக்கு இப்ப கிளம்பி வந்துடுறாங்க.
கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்டும் சொல்றாரு. இப்ப இவங்களுமே ஆறுதலுக்காக ஹஸ்பண்டோட தோல்ல சாஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப கிளம்புற நேரம் வரும்போது ரக்ஷா கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. ரக்ஷாவும் உங்ககிட்ட நான் ஒரு பொய் சொல்லிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. மொத வாட்டி ஹீரோயின் துஷாரை விசாரிக்கிறதுக்காக வந்தாங்கல்ல, அப்ப நேத்து நைட்டு எங்க இருந்தீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவங்க இருக்காங்கல்ல, என் கூட தான் இருந்தாருன்ற மாதிரி முந்திரி கொட்ட மாதிரி சொல்லியிருப்பாங்க. துஷார் எந்த ஒரு தப்பும் பண்ணிருக்க மாட்டாருன்ற நம்பிக்கையில தான் அப்படி சொல்லியிருப்பாங்க. ஆனா ஸ்டேஷன்ல இருக்க யாரோ அடிக்கடி துஷார் கிட்ட இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. யாரு சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து யாரோ துஷாருக்கு தகவல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. இதனால தான் எனக்கு துஷார் மேல டவுட் வந்தது. அந்த பார்ட்டில அவர் இருந்ததா சொன்னாரு. பார்ட்டி போட்டோஸ்லாம் செக் பண்ண எனக்கு ஒரு விஷயம் கிடைச்சது. அதை உங்களுக்கும் அனுப்பி வச்சிருக்கேன் பாருங்கன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே பார்க்கணும்ன்ற மாதிரி இவங்களும் எடுத்து செக் பண்றாங்க. இந்த சைடு விநாயக் இருக்கார்ல, இந்த உத்தவ லாக் பண்ணிடுறாரு. அண்ணன் நான் சொல்றதை கேளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றதுக்காக வராரு. ஆனா அதுக்குள்ள யாரோ இவரை ஷூட் பண்ணிடுறாங்க. ஷூட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா ஜெய் தான். ஜெய் இவரை காப்பாத்துறதுக்காக ஷூட் பண்ணாரா, அப்படி இல்லைன்னா இவர் சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஷூட் பண்ணாரான்னு தெரியல. ஏன்னா வந்து துஷாருக்கு டிபார்ட்மெண்ட்குள்ள இருந்து யாரோ தகவலை கொடுக்குறாங்கல்ல, அது ஜெய்ன்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. ஜெய் கொடுத்தாரா என்னன்றது தெளிவா தெரியல. இப்ப ஹீரோயினுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஜெய் கிட்ட சொல்லலான்னு பார்த்தா ஜெய் போனை எடுக்கவே மாட்டாரு. இப்ப ஹஸ்பண்ட் வேற டைம் ஆயிடுச்சு வரியா இல்லையான்னு கேக்குறாரு. இவங்க கடைசி நேரத்துல என்னால வர முடியாதுன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப திரும்பி இவங்களுமே டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்துடுறாங்க. நெய்னாவோட அந்த சீக்ரெட் பாய் ஃப்ரெண்டு துஷாரா ஏன் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க யோசிக்கிறதுக்கு என்ன காரணம் நமக்கு காட்டுறாங்க. அந்த நெய்னா இருக்கல்ல, ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்பி போயிருப்பா. அவ இறந்து போகும்போது ஒரு Dress போட்டிருந்தா பாத்தீங்களா, அந்த Dressோட தான் துஷாரை பார்க்கிறதுக்காக அந்த பார்ட்டிக்கு போயிருப்பா. அவரோட முதுகுல கையை வச்சு திருப்புறா. அவருமே திரும்பி ஒரு பார்வை பார்க்கறாரு. இது எல்லாமே அந்த ரக்ஷா அனுப்பின வீடியோல தான் வருது. அவருமே இந்த பொண்ணோட தோல்ல கையை வச்சு சிரிச்சு பேசுறாரு. இந்த பொண்ணை ஏற்கனவே அவருக்கு தெரியும்ன்ற மாதிரி காட்டுறாங்க. ஆனா ஸ்டார்டிங் விசாரிக்கும் போது போட்டோவை காமிக்கும் போது தெரியலன்னு சொல்லியிருப்பாரு. இவரா கூட இருக்கலாம் தான் காட்டுறாங்க. இவருன்றதை நமக்கு காட்டல. அதே மாதிரி ஸ்கார்பியன் ஒருத்தன் சேட் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, அந்த ஸ்கார்பியன் சேட் எல்லாம் ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கான். இவன் தான் அந்த ஸ்கார்பியனா சாட் பண்ணிருக்கான் போல. இவனை இதுக்கு முன்னாடி கதையில நமக்கு காட்டவே இல்ல. இவன் ஒரு புது கேரக்டர்ன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த நெய்னா அந்த பார்ட்டில ஒரு விக் போட்டிருந்தாங்கல்ல, அந்த விக் இவங்கிட்ட தான் இருக்குன்றத நமக்கு காட்டுறாங்க. சோ இவன் கூட தப்பு பண்ணிருக்கலாம். எப்பவுமே சீரீஸ்ல கதையை முடிப்பாங்கல்ல, ஆனா இந்த சீரீஸ்ல கதையெல்லாம் முடிக்கல. திரும்பி ஒரு கேட்டை ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. அதாவது இவங்க ரெண்டு பேர் கூட இந்த விஷயத்த பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி ஒரு கேட்டை ஓபன் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் துஷாரு, இன்னொருத்தர் யாருன்றது தெரியல. அவனுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கலாம். அதெல்லாம் என்னன்றது அடுத்த சீசன் வந்தாதான் நமக்கு தெரியும். இவ்வளவு தூரம் கதையை கொண்டு வந்தவங்க குற்றவாளி இவன் தான் யாரையாவது காமிச்சிருந்தா நல்லா இருக்கும். காமிக்காமையே முடிச்சிட்டாங்க. அதுதான் இந்த சீரீஸ்ல எனக்கு குறையா பட்டது. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.